எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டயரை பற்றி தான் பேச போகிறோம். டயரில் முக்கியமான விஷயம் டயரோட ஏர் ப்ரெஷர் தான். அது எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி பிஎஸ்ஐ கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டான பிஎஸ்ஐயில் வண்டி ஓட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ரேட்டிங் ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா என்னோடய வண்டிக்கு பார்த்திங்கன்னா 69 ஹெச் டிஃபால்ட்டாக வர்றது. 69ன்றது பே லோடு, எவ்வளோ லோடு தாங்கும். இப்போ 69னா எனக்கு 310 கிட்ட லோடு தாங்கும். அதே மாதிரி ஹச்சுன்றது 210 வரைக்கும் ஸ்பீடு போய்க்கலாம். ஸோ இதை பார்த்து நீங்கள் வண்டி டயரை சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, யூவினால் வண்டி டயர் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அதை நீங்கள் தடுக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா கவர் போட்டுக்கலாம், இல்லை ஷேடோ மாதிரி ஒரு நிழலில் நிப்பாட்டிக்கலாம். ஸோ டைரெக்டாக சன்லைட்டில் வண்டி நிப்பாட்டுறத அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த டயரோட லைஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதே மாதிரி டயரோட மேனுஃபேக்சரிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் டயர் வாங்க போகும்போது ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 4 டிஜிட் நம்பரை கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எதுக்குன்னா, அந்த வருஷத்தில் எந்த வாரத்தில் அது தயாரிக்கப்பட்டது அப்படின்றது இருக்கும். கடைசி 2 டிஜிட் எந்த வருஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ரொம்ப பார்த்து வாங்க. அதே மாதிரி டயரை ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் டயரோட ரொட்டேஷன் ஒரு ஆரோ இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அது நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரிப் ப்ராப்பராக இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் உங்கள் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெம்பரவரியாக அந்த த்ரெட்டில் இருக்கிற பஞ்சரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் டேங்க் அடைக்கும் போது கண்டிப்பாக அந்த இதை எடுத்துகிட்டு மஷ்ரூம் பஞ்சர் அந்த மாதிரி பஞ்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் டயரை எப்போல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்ஈவனாக தேய்கிறது, அப்புறம் ரொம்ப தேஞ்சு உள்ளே இருக்க த்ரெட்டு வெளியில் தெரிகிறது, அப்புறம் அடிக்கடி உங்களுக்கு ஏர் லாஸ் ஆகிறது, அப்புறம் இயர் ஆனது ஒரு 2-3 வருஷம் ஆகிருக்கும், 4 வருஷம் ஆகிருக்கும், அப்போ நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அதே மாதிரி பல்ஜாக இருக்கும், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லைட்டாக ஒரு பல்ஜாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டயரை மாற்றுறது தான் நல்லது. ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் வேறு வேறு பர்பஸுக்காக தயாரித்தது. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேரிங், அப்புறம் பிரேக்கிங், அப்புறம் கார்னரிங், இதுக்காக ஃப்ரண்ட் டயர். பேக் டயர் பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன், அப்புறம் லோடு, இந்த மாதிரி விஷயத்துக்காக பேக் டயர் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து வாங்குறது. அதே மாதிரி ஒரே பிராண்டில் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. ஒரு சில பேர் ஃப்ரண்ட்டு வேறு பேக் வேறுன்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெட்ரு ரெண்டும் ஒன்றா இருக்கிறது பெஸ்ட்டுங்க.